ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சம்மர் டைமில் ஏசியே இல்லாமல் நம்ம வீட்டை குளுமையாக வச்சுக்க ஜல்லிகளை வச்சு சூப்பரான ஐடியா சொல்லியிருக்காங்க. இது கூடவே சின்ன சின்ன கிச்சன் டிப்ஸும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். டிப் நம்பர் 1, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஃபில்டர் காஃபி தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இது மாதிரி பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பிரிஞ்சி இலை எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணியிருக்க பேஸ்ட்டை நல்லா ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் நைட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. நைட்டுக்குள்ளே நமக்கு நல்லா காஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம கொளுத்தி வச்சுக்கலாங்க. இது நம்ம எதுக்காக ரெடி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் கொசு தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கு தாங்க இந்த ஐடியா. இதை நம்ம கொளுத்தி வச்சிட்டோம்னா இதுலேருந்து வர புகையினால கொசு வந்து நம்ம வீட்டில் தங்கவே தங்காதுங்க. ஈவினிங் 6 மணிக்கு மேலே இந்த ஐடியா நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கொசுலாம் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிடுங்க. டிப் நம்பர் 2, நம்ம வீட்டில் ஏதாவது புதுசாக சில்வர் பாத்திரம் வாங்கணும் அப்படின்னா அதில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோங்க. அதை ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குங்க. கத்தியில் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே சமயம் ஸ்க்ராச்சஸ் வந்து விழுந்துடும். அதை எப்படி ரொம்பவே ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு மெழுகுபத்தி கொளுத்தி வச்சுக்கோங்க. என்கிட்ட இந்த மெழுகுபத்தி தான் இருக்குது. நீங்கள் குச்சி மாதிரி நீட்டமாக இருக்கும் பாருங்கள், அந்த மெழுகுபத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மெழுகுபத்தி ஹீட்டில் நம்ம பாத்திரத்தில் அந்த ஸ்டிக்கர் எங்கே ஒட்டி இருக்கோ அந்த பகுதியை வந்து லேசாக அந்த மாதிரி காட்டிக்கோங்க. ஒரு 10லேருந்து ஒரு 15 செகண்ட் காட்டினா போதுங்க. டக்குன்னு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லேசாக கத்தியால் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உரிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து வந்துடும். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயே வந்து ஸ்டிக்கர் ஒட்டின பாத்திரம் இருக்குது, அது ரிமூவ் பண்ண முடியல அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3, நம்ம வீட்டில் இந்த மாதிரி வேஸ்ட்டான காலியான வைப்ஸ் பாக்கெட் இருந்தால் இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த வைப்ஸ் பாக்கெட்டில் இந்த பகுதியை தனியாக பிரித்து எடுத்துடலாங்க. இப்போ இதோட மேல் பகுதியில் குட்டி கண்ணாடி எடுத்து அதை வந்து ஃபெவிக்விக் போட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கிறேங்க. அதே போல் அந்த பகுதியில் அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக கார்ட்போர்ட் கட் பண்ணி அதையுமே ஃபெவிக்விக் போட்டு ஒட்டி விட்டுக்கிறேங்க. இப்போ அவ்வளோதாங்க, இது நம்மளுக்கு ஒரு குட்டியான பாக்ஸ் மாதிரி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம 2 விதமாக யூஸ் பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட் ஐடியா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஸ்டிக்கர் பொட்டெலாம் இருந்துச்சுன்னா அதை நம்ம இது மாதிரி போட்டு வச்சுட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி நம்ம ஹேண்ட்பேக்கில் போட்டு எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகலாங்க. நம்ம எடுத்து ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறதுக்கும் நம்ம இந்த கண்ணாடி பார்த்து வச்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ணுற பவுடர் இருக்குது பாருங்கள், அதை இந்த பக்கத்தில் கொட்டிட்டு இதுக்கு மேலே நம்ம மேக்கப்புக்கெலாம் வந்து சின்னதாக, அதாவது ரொம்ப தின்னாக ஸ்பாஞ்சு மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அந்த ஸ்பாஞ்சு வந்து இதுக்கு மேலே வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. ரொம்ப மொத்தமான ஸ்பாஞ்சு வச்சிட்டிங்கன்னா நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியாதுங்க. என்கிட்ட இப்போதைக்கு அந்த ஸ்பாஞ்சு இல்லை, அதனால் நான் சும்மா வச்சு காட்டியிருக்கேன். ஸ்பாஞ்சு இல்லாததுனால எனக்கு அந்த கண்ணாடியில் பட்டிருக்குங்க பவுடர். நீங்கள் ஸ்பாஞ்சு வச்சுட்டு க்ளோஸ் பண்ணும்போது கண்ணாடியில் படாது. இதையுமே வந்து நம்ம ஹேண்ட்பேக்கில் போட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இந்த பாக்ஸுக்கு மேலே வந்து நீங்கள் ஏதாவது ஸ்டிக்கர் ஒட்டி டெக்கரேஷன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா அப்படியே தாங்க விட்டுட்டேன். இந்த 2 ஐடியாவில் நீங்கள் எது வேணுமோ ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, சம்மருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கல்லுங்க. இந்த மாதிரி பெரிய சைஸில் இருந்தாலும் எடுத்துக்கோங்க, இல்லை குட்டி குட்டி ஜல்லி இருக்கும் பாருங்கள், அது கூட எடுத்துக்கலாம். உங்ககிட்ட எது கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜல்லிக்கல்லில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு பவுல், பெரிய பவுலில் வந்து போட்டிருக்கேன். இப்போ இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஃபில் பண்ணிக்கலாங்க. இதை அப்படியே கொண்டு போய் நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. இது நல்லா ஐஸ் கட்டி ஆகணுங்க. அடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேயுமே வந்து நம்ம மீதம் இருக்கிற ஜல்லிக்கல்லை வந்து போட்டுக்கலாம். இது கூடவே வந்து நீங்கள் மணல் கிடச்சா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மணலும் ஜல்லியும் கலந்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதோட சென்டரில் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், ஐஸ் கட்டியான அந்த ஜல்லிக்கல்லை வந்து இதில் வைக்கணுங்க. இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வடிவேல் காமெடி மாதிரி தாங்க இருக்குது. அதாவது மண்டை மேலே உள்ள கொண்டையை மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. பிளாஸ்டிக் பவுல் வந்து ஆல்ரெடி ஓட்டையானதுங்க. அது எனக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லாமல் இல்லை தண்ணி ஃபில் பண்ணி நானும் வச்சுட்டேன். இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுக்காக நான் எடுத்து பார்த்தப்ப அந்த ஃப்ரீசர் ஃபுல்லாக அந்த தண்ணியெலாம் வந்துச்சு. கொஞ்சமாக தாங்க தண்ணி இருந்து அது வந்து ஐஸ் கட்டி ஆகிருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கே ஞாபகம் வந்துச்சு. சரி, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே நான் வந்து வீடியோ எடுத்துட்டேன். நீங்கள் வந்து வைக்கிறப்ப என்ன மாதிரி வைக்காமல் நல்ல பவுலாக பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம எங்கே படுக்க போகிறோமோ அங்கே வந்து ஒரு ஸ்டூலில் இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு நேராக வந்து இன்னொரு ஸ்டூல் போட்டு அங்கே வந்து நீங்கள் டேபிள் ஃபேன் வந்து யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட டேபிள் ஃபேன் இல்லாததுனால நான் வந்து வச்சு காட்ட முடியல. நீங்கள் டேபிள் ஃபேனை இதுக்கு நேராக வந்து வச்சுட்டு ஆன் பண்ணி விட்டிங்கன்னா அந்த டேபிள் ஃபேன் காற்று வந்து இந்த ஐஸ் கட்டி மேலே படும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இடம் ஃபுல்லாகவுமே வந்து கூலிங்காக இருக்குங்க. இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுங்க. இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் டேபிள் ஃபேன் இருந்தப்போ இந்த ஐடியா ட்ரை பண்ணியிருக்கேங்க. அதுக்காக தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். எங்ககிட்ட டேபிள் ஃபேன் இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டூலில் ஒரு ஓரமாக வச்சுருங்க. மேலே உள்ள சீலிங் ஃபேனை போட்டுருங்க. இப்போ மேலே உள்ள காற்று இதில் பட்டு வரும்போது நமக்கு கூலிங்காக இருக்குங்க. இன்னுமே வந்து பெட்டர் ரிசல்ட் வந்து உங்களுக்கு டேபிள் ஃபேனில் தாங்க கிடைக்கும். அதையும் நான் வந்து சொல்லிடுறேன். அடுத்து இது கூடவே நம்ம சின்ன சின்ன விஷயத்த ஃபாலோ பண்ணும்போது இன்னுமே நம்மளுக்கு வெயில் காலங்களில் வீடு குளுமையாக இருக்குங்க. நம்ம ஏசி வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது.
அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம எங்கே படுக்கிறோமோ அந்த இடத்த வந்து இந்த மாதிரி லைட்டாக தண்ணியில் நனைச்சி போட்டு விட்டுருங்க. தண்ணி கூட நீங்கள் கொஞ்சம் கம்ஃபர்ட் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் வெறுமனே தண்ணியில் வந்து நனைச்சி இந்த மாதிரி போட்டு விட்டோம்னா நமக்கு படுக்கிற இடம் வந்து நல்ல கூலிங்காக இருக்குங்க. அதுவும் டைல்ஸ் தரையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல சில்லுன்னு இருக்குங்க. நம்ம அப்படியே கூட படுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி கோரப்பாய் விரித்து படுத்துக்கோங்க. நம்ம பெட்டில் படுக்கிறத விடவும் கீழே இந்த மாதிரி பாய் விரித்து படுக்கும்போது நம்ம உடல் சூடு வந்து ரொம்பவே குறையுங்க. அடுத்து நம்ம வீட்டு ஜன்னலை காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்குமே திறக்கவே கூடாதுங்க. நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான ஸ்க்ரீனாக போட்டு நல்லா மூடி விட்டுருங்க. இப்படி பண்ணும்போது நமக்கு வெளியே உள்ள ஹீட் உள்ளே வராதுங்க. 5 மணிக்கு மேலே நம்ம வந்து ஜன்னல்லாம் திறந்து வச்சுக்கலாம். அப்போ வந்து நமக்கு வெளியே உள்ள காற்று வந்து வீட்டுக்குள்ளே வரும். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணும்போது வெயில் காலத்தை வந்து ஈஸியாக சமாளிச்சிடலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா குறிப்புகளுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம புதுமை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.